வணக்கம். ஒரு கல் கட்டிடம் எப்படி ஒரு நகரத்தோட உயிராவே மாற முடியும்? வாங்க, இன்னிக்கு நம்ம பார்க்க போறது இந்தியாவோட மிக முக்கியமான உயிரோட்டமுள்ள நினைவு சின்னங்கள்ல ஒன்றான மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலோட கதைதான். அதோட அழிவு, அப்புறம் அதிலிருந்து மீண்டு வந்த அந்த அற்புதமான மறுபிறப்பை பத்தி விரிவா பார்க்கலாம். முதல்ல இந்த கோவிலோட பிரம்மாண்டத்தை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சுமார் 14 ஏக்கர் பரப்பளவு. இது சும்மா ஒரு கோவில் இல்லைங்க, ஒரு நகரத்துக்குள்ள இருக்கிற இன்னொரு குட்டி நகரம் மாதிரின்னு சொல்லலாம். இந்த பரந்து விரிஞ்ச வளாகமே நம்மள பிரமிச்சு போக வைக்க போதுமானது. அந்த 14 ஏக்கர்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மதுரையோட வானத்தையே அலங்கரிக்கிற இந்த 14 பிரம்மாண்டமான கோபுரங்கள் தான். இதெல்லாம் வெறும் நுழைவாயில்கள் மட்டும் கிடையாது, ஒவ்வொன்றும் சிற்பக்கலையோட உச்சம். இப்போ இந்த நம்பரை பாருங்க, கிட்டத்தட்ட 4000. இது என்ன தெரியுமா? இந்த கோபுரங்கள்ல இருக்கிற சிற்பங்களோட எண்ணிக்கை. ஆமாங்க, சுமார் 4000 புராண கதாபாத்திரங்களும் கதைகளும் சிற்பங்களா இங்கே உசுரோட இருக்கு. ஒவ்வொரு கோபுரமும் புராண கதைகளை சொல்ற ஒரு பெரிய புத்தகம் மாதிரி. ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான ஆச்சரியமான கேள்வி வருது. இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கிற இந்த கோவில் ஒரு காலத்துல முற்றிலுமா அழிக்கப்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த அழிவிலிருந்து மீண்டு வந்து இன்னைக்கு ஒரு நகரத்தோட இதய துடிப்பா இது எப்படி மாறுச்சு? வாங்க, அந்த மீண்டெழுதலின் கதையத்தான் இப்ப பார்க்க போறோம். சரி, முதல் பகுதிக்குள்ள போகலாம். கடவுள்களின் நகரம். இந்த கோவிலோட தனித்துவமே இங்கதான் ஆரம்பிக்குது. பொதுவா கோவில்கள்ல ஆண் கடவுள் தான் பிரதானமா இருப்பாரு, இல்லையா? ஆனா இங்க கதை வேற. இங்க ராணி மீனாட்சி அம்மன் தான், எல்லாமே அவங்க தான். அப்போ யார் இந்த மீனாட்சி? அவங்க பேருக்கு மீன் போன்ற கண்களை உடையவள்னு அர்த்தம். அதாவது ஒரு தாயை போல எல்லாரையும் கருணையோட பாக்குறவங்க. புராணப்படி குழந்தையில்லாத பாண்டிய மன்னனுக்காக நடந்த யாகத்துல அந்த புனித நெருப்பிலிருந்து தோன்றினவங்க தான் அவங்க. அம்மானோட கதை ஒரு சாதாரண கதை இல்ல, அது ஒரு வீர காவியம். யாகத்தீல தெய்வீகமா பொறந்து ஒரு மாபெரும் போர் அரசியா உலகத்தையே ஜெயிச்சு கடைசியில கைலாசத்துல சிவபெருமானையே எதிர்த்து நிப்பாங்க. ஆனா அவரை பார்த்ததும் காதல் கொண்டு கல்யாணம் செஞ்சுப்பாங்க. இந்த தெய்வீக திருமணம்தான் இந்த கோவிலோட அஸ்திவாரம். இரண்டாவது பகுதி உருவாக்கம் மற்றும் பேரழிவு. சரி, புராண கதைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நாம உண்மையான வரலாற்றுக்குள்ள போகலாம். இந்த கோயில் உருவான கதையையும் அது சந்திச்ச அந்த பெரிய வீழ்ச்சியையும் பத்தி பாப்போம். இந்த டைம்லைனை பாருங்க, கோவிலோட ஏற்ற இறக்கங்கள் நல்லாவே புரியும். சங்க காலத்திலிருந்து இத பத்தின குறிப்புகள் இருக்கு. பாண்டியர்கள் காலத்துல பிரம்மாண்டமா கட்டப்பட்டது. ஆனா 1311ல டெல்லி சுல்தானோட தளபதி மாலிக் கஃபூர் படையெடுத்து வரான். அப்போதான் அந்த பேரழிவு நடக்குது. கோவில் கிட்டத்தட்ட தரைமட்டமாக்கப்படுது. இதுதான் இந்த கதையோட மிகப்பெரிய திருப்புமுனை. இங்கேதான் கதையோட திருப்பு முனை இல்ல மறுபிறவியே நடக்குது. அந்த அழிவிலிருந்து இந்த கோயில் எப்படி ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி மீண்டு வந்துச்சுன்னு பார்க்கலாம். இதுக்கு காரணம் நாயக்க மன்னர்கள். நாயக்க மன்னர்கள், குறிப்பா திருமலை நாயக்கர், கோவில சும்மா பழுது பார்க்கல. அவங்க அது ஒரு புது பரிமாணத்துக்கே எடுத்துட்டு போனாங்க. முன்ன இருந்ததை விட பல மடங்கு பிரம்மாண்டமா கலைநயத்தோட இன்னைக்கு நம்ம பாக்குற இந்த அதிசயமா மாத்தினது அவங்கதான். எந்த கோபுரங்களோட அழக இந்த ஒரு வரி ரொம்ப அழகா சொல்லுது. ஆமாங்க, வண்ணமும் நுணுக்கமும் ஒவ்வொரு கோபுரத்தையும் புராண கதையா மாத்தி சிற்பத்துக்கும் கதைக்கும் உள்ள கோட்டை மங்கச் செய்திடுது. இது வெறும் செங்கல் சிமெண்ட் இல்ல, சிற்பங்களாலேயே சொல்லப்பட்ட காவியங்கள். நாயக்கர்களோட சில சாதனைகளை பாருங்களேன். தெற்கு கோபுரம் சுமார் 170 அடி உயரம். அதுல மட்டுமே 1500க்கும் மேற்பட்ட சிற்பங்கள் இருக்கு. அப்புறம் அந்த 1000 கால் மண்டபம், அடேங்கப்பா, 985 தூண்கள், ஒவ்வொன்னும் ஒரு தனி ரகம். ஒரு தூண்டு மாதிரி இன்னொரு தூண்டு இருக்காது. சரி, வரலாறு கட்டிடக்கலை எல்லாம் பார்த்தாச்சு. ஆனா இந்த கோவில உண்மையிலேயே ஸ்பெஷல் ஆக்குறது வேற ஒண்ணு. அது என்னன்னா, இது இன்னைக்கும் உயிர்ப்போட இருக்கிற ஒரு கோவில். இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னா, இது வெறும் ஒரு மியூசியம் மாதிரி இல்ல, இது ஒரு வாழும் கோவில். தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள், பூஜைகள், விழாக்கள்னு இந்த இடம் எப்பவும் உயிர்ப்போட இருக்கு. ஒரு பெரிய கலாச்சார மையமாவே இது இயங்கிட்டு இருக்கு. இதுக்கு மிக சிறந்த உதாரணம் மீனாட்சி திருக்கல்யாண விழா. நாம முன்னாடி கேட்ட அந்த புராண கதை ஒவ்வொரு வருஷமும் இங்க நிஜமா நடக்கும். அம்மனோட பட்டாபிஷேகம், அந்த தெய்வீக திருமணம், அப்புறம் அந்த பிரம்மாண்டமான தேரோட்டம், மதுரை நகரமே கொண்டாட்டத்துல மூழ்கிடும். நாம இப்போ இந்த அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த கோயில் வெறும் கல், சிற்பம் மற்றும் கிடையாது. அதுக்கும் மேல இது ஒரு நீடித்த சின்னம். அது என்னன்னு பார்க்கலாம். இந்த ஒரு ஸ்லைடு இந்த கோவிலோட முழு கதையையும் சொல்லிரும்.
அன்னிக்கு சிதைஞ்சு போய் சிலைகள்லாம் ஒளிச்சு வைக்கப்பட்ட ஒரு இடம் இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் வர்ற மீண்டெழுதலின் ஒரு மகத்தான சின்னமா நிக்குது. கடைசியா இந்த கோரில் நமக்கு சொல்ற ஒரு தத்துவம் என்னன்னா, வெறும் பொருட்களால் கட்டாதீர்கள், அர்த்தத்துடன் கட்டுங்கள். ஆமா, இது வெறும் கல்லால கட்டப்படல, அசைக்க முடியாத நம்பிக்கையாலேயும் அர்த்தத்தாலேயும் கட்டப்பட்டது. அதனாலதான் இது இன்னைக்கும் இப்படி நிமிர்ந்து நிக்குது. இந்த கதையை நாம இந்த ஒரு கேள்வியோடு முடிப்போம். ஒரு கட்டிடம் எப்படி உயிருள்ளதா இருக்க முடியும்? ஒரு நினைவு சின்னம் ஒரு சமூகத்தோட இதயத் துடிப்பா மாறுறதோட உண்மையான அர்த்தம் என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.